ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கே நம்மளோட தங்கமையில் இருந்துட்டு கல்யாண வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவங்க தங்கச்சி சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு என்னக்கா பொறாமையா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த நினைச்சு அவங்க ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா தான் தங்கச்சி இப்படி சொல்லுவாங்கன்ட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அது தெரிஞ்சுட்டு உடனே ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம தங்கச்சி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கவும் மீனா வந்து கால் பண்ணுவாங்க. உடனே அக்கா என்னக்கா கல்யாண வேலையெல்லாம் எப்படிக்கா நடந்துகிட்டு இருக்குன்றாங்க மீனா அப்படின்ட்டு அழுகுறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன்க்கா அழுகுறீங்கன்றாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன் மீனான்றாங்க. உண்மையிலே வந்து என் தங்கச்சி என்னவோ நினைச்சா, ஆனா அவ என்னை வந்து இந்த அளவுக்கு பேசுவேன்னு நினைக்கலான்றாங்க. அக்கா கன்சீவர்கள் டைம்ல இது மாதிரி அழாதீங்க அக்கா, முதல்ல என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்க, முதல்ல உங்களோட தங்கச்சி என்ன சொன்னாங்கன்றாங்க. நான் எப்படியெல்லாம் அவன் பாசம் வச்சிருந்தேன், அந்த குமார் நல்லவன் இல்லை கெட்டவன், வேண்டாம் இந்த கல்யாணம்னு சொன்னேன், அதுக்கு பொறாமையா உனக்கு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட்டா. எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்லைன்னா உன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்ட்டு எல்லாம் அவ கேட்கிறா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு தெரியுமான்றாங்க. சரிக்கா இது கஷ்டமா தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லல சரிங்களான்றாங்க. நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கன்றாங்க. எப்படி கவலைப்படாம இருக்க சொல்ற சொல்லு, இதெல்லாம் நினைக்க நினைக்க கஷ்டமா இருக்குன்றாங்க. என்னுடைய தங்கச்சியா இப்படி பேசுறதுன்ட்டு ஒரு நேரத்துல எனக்கே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குன்றாங்க. ஏன்னா என் தங்கச்சி எந்த அளவுக்கு மாறிட்டா தெரியுமான்றாங்க. அவ இப்படியெல்லாம் மாறுவான்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்ட்டு எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கவலையும் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா உங்க தங்கச்சி இப்படி பேசுனதை உங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அவ்வளவு பாசத்தையும் அன்பையும் வச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க தங்கச்சி இப்படி பேசும்போது அது கஷ்டமா தாங்க இருக்கணும், இல்லைன்னு சொல்லல அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு அக்கா பாத்துக்கலாம்க்கா, இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய குழந்தை வந்து ஃபீல் பண்ணுங்கான்றாங்க. அதனால நீங்க ஹாப்பியா இருந்தாதான் உள்ள இருக்கிற குழந்தைய ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எப்படியோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டுங்கக்கா, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கன்றாங்க. என்ன இருந்தாலும் அவன் என் தங்கச்சி மீனான்றாங்க. தங்கச்சி தான், தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் உங்க தங்கச்சி கிட்ட பேசுனீங்க, உங்க தங்கச்சி கேட்கல, பாத்துக்கலாம் விடுங்கன்னு சமாதானப்படுத்துறாங்க. அதோட இந்த ப்ரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.